வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். நம்ம நாளை வாக்கு எண்ணிக்கை வரப்போகுது. அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற ஒரு இது நமக்கு தெரிஞ்சிடும். அநேகமாக ஒரு 10-11 மணிக்கெல்லாம் முன்னிலை எல்லாமே தெரிஞ்சிடும். நம்மளுடைய வீடியோக்களில் 170-175 தொகுதிகள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்டுக்கிறோம். அந்த கூட்டல் கழித்தல் கணக்கு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதி எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்ன ஓட் பேங்க் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம போட்டு அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இருக்கக்கூடியதான எக்ஸிட் போல் அது இதுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக அறுத்து எடுக்கிறானுங்க அந்த மீடியாவில் உக்காந்துக்கிட்டு. 2034 தொகுதியிலையும் விஜய் தான் ஜெயிப்பார், இல்லைன்னா திமுக ஜெயிக்கும் அப்படின்றோம்னா சரி. அது அவங்களாம் சொல்லிட்டு போட்டோம். அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ நம்ம என்னன்னாக்கா, இப்போ இந்த வாக்குரிமை என்பது நம்ம அனைவரும் செலுத்தக்கூடிய ஒன்று. இது குடியரசு ஒரு குடியரசு அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம இப்போ அவங்களுக்கு மக்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, குடியரசு அப்படின்னாக்கா தனி மனிதனுக்கான நீதி, சமுதாய நெறி, கல்வி, அரசு ஆட்சி முறை, குழந்தைகள், மகளிர் நலம், அரண் சார்ந்த சமுதாயம். இதுதான் ஒரு குடியரசு. ஒரு நாட்டில் ஒரு மக்கள் அவங்க அவனுக்கு தனி மனிதனுடைய அந்த சுதந்திரம் அது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாரும் உட்காந்து இப்போ நாம் கூட உட்காந்து நம்ம பேசுகிறோம். ஆனால் இது சரியான ஒரு ஆட்சியாளர்களை விமர்சிக்கும் போது அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து சொல்லலாம். எல்லா சமூக வலைதளத்தில் உட்காந்து பேசினவங்க எல்லாமே நிறைய பேர் இந்த ஆட்சியில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சவுக்கு சங்கரில் இருந்து அப்புறம் நம்ம இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அரசை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை தான். அது ஏதாவது ஒரு பழியை அவங்க மேலே போட்டு, சவுக்கு சங்கர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கஞ்சா வச்சுருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அரசு அமையும் போது நமக்கு மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகி போயிடுது. இது அரசு தானா? இது இப்போ சமூக நீதிக்கான சமூக நீதி அப்படின்னா என்ன? கருத்து சுதந்திரம் வேணும் இல்லையா? அந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அரசு நமக்கு தேவையான அப்படிப்பட்ட அரசு நமக்கு தேவையே கிடையாது. இதுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் அதிமுக அரசை விமர்சிக்காத பத்திரிகைகளே கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த சத்தியம் தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு இந்த நக்கீரன் தாமோதரன் பேசாத பேச்சே கிடையாது. அந்த ஆளெல்லாம் வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தான். அப்போல்லாம் டயரை நக்குறாங்க, அதை நக்குறாங்க, இதை நக்குறாங்க. எந்த அளவுக்கு கேவலமாக பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசுனாங்க. ஒரு முறை ஒரு தேர்தல் கூட்டத்தில் அந்த வளர்மதி அம்மா வந்திருந்தாங்க. அப்போ கூட நான் தனபால் தோட்டத்தை அப்போ கூட நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், என்னம்மா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. நானும் பார்க்க தான் செய்கிறேன், போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த சரியான பதிலடி அந்த ஆளுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவங்களாலலாம் இப்போ அந்த 10 வருஷம், அதாவது இந்த அதிமுகவினுடைய அரசை அகற்றணுன்ற ஒரே நோக்கத்தோட 10 வருஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களால் இவங்க அறம் சார்ந்த அரசே இல்லை இது அப்படின்ற ஒரு நிலை இருந்து இந்த அரசு எல்லா மட்டத்திலையும் எல்லா இதுலேயும் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லாத்தையும் மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், அந்த மாதிரி தான் இன்றைக்கி இப்போ போயிட்டு இருக்குது. நம்ம அறத்தோடு தான் நம்ம பத்திரிகை செய்திகளை தான் நம்ம படிச்சுட்டு அதுக்கு தகுந்த ஒரு சில விஷயங்களை எடுத்து தான் நம்ம பேசுகிறோம். எந்த விதத்துலேயும் நாமளும் அறத்தை மீறி நம்ம பேசுறது கிடையாது. அது நம்மளுடைய நோக்கமும் அல்ல. ஒரு ஆட்சினாக்கா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் அடுத்து வர இருக்கக்கூடிய அரசு நல்ல அரசாக அமையும், அது அதிமுகவின் அரசாக அமையும் என்று வாழ்த்தி அடுத்த காணொளியில் ஆர்டிஎஸ்.